அனைவருக்கும் வணக்கம். இந்த 19வது செக்மெண்ட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். இது வரைக்கும் 18 செக்மெண்ட் நம்ம வீடியோவில் வெளியாகிருக்கு. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. நிறைய காலேஜ் ஸ்டாஃபு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, திருவாரூர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸு, இன்னமும் இந்த அரசு இன்ஜினியரிங் காலேஜ், மற்ற நிறைய காலேஜஸ்ஸு இது கமெண்ட்லாம் கொடுத்துருக்கீங்க. என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிடுறீங்க. சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல அருமையாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஜாப் கோயிங் பீப்புளும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓரலாக என்கிட்ட ஃபோன் அடித்து சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இட் இஸ் வெரி வெரி சிம்பிளாக பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? எல்லாத்துலேயுமே மோட் ஆஃப் ப்ரெசன்டேஷன்லேயும் சரி, மற்றபடி வீடியோ கவரேஜ்லேயும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு வேண்டியது மேட்ரு போய் எல்லார் மனதிலையும் பதியணுங்கிறத முக்கிய மொழியை. தெர் இஸ் நோ ஷோப். சரி, அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லா கண்டினியூ பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 18 செக்மெண்ட்டு போயிட்டு இது 19வது செக்மெண்ட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். இந்த 19வது செக்மெண்ட்டில் வந்து யூன்னு நிறையா விஷயங்கள் நம்ம பேசுகிறப்ப செகண்ட் பர்சன் தான் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளே நமக்குள்ளே பேசிக்க முடியாது. இட் வில் மீன் சாலிலோக்வினா தனக்குள்ளே பேசிக்கிறது, தனக்குள்ளே இல்லை தனியாகவே பேசிக்கிறது, தனியாக புலம்புறது, அந்த மாதிரி வந்துடும். ஆனால் நமக்கு எப்படி செகண்ட் பர்சன் ஒருத்தர் இல்லாட்டி நம்ம வாழ்க்கையை ஓடாது. செகண்ட் பர்சன் அப்புறம் தான் தேர்ட் பர்சன். முதல்ல செகண்ட் பர்சன். நம்மளுடைய கருத்துக்களை சொல்கிறது யாராவது ஒருத்தர் வேணும்ல, யார்ட்டையாவது ஒருத்தரை, இதர் சர்வன்ட் மெய்ட் ஆர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆர் பிள்ளைங்க யாராவது சன்னோ டாட்டரோ அல்லது காலேஜில் ஒரு ஃப்ரெண்டு, யாரோ ஒருத்தர் செகண்ட் பர்சன். அப்போ நிறைய யூவை தான் நம்ம இங்கே அதிகம் நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்ற பாருங்கள் நீங்களே, ஐயை விட தே, யூ இதெல்லாம் பார்த்து எல்லா வேர்டையும் பாருங்கள் யூ. பட் வென்எவர் யூ எக்ஸ்பிரஸ் சம்திங் யூ ஹவ் டு ஸ்பீக் வித் சம்மன் எல்ஸ். யாரோட தானே பேசி ஆகணும். அப்போ செகண்ட் பர்சன், அது செகண்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் யூ தான் தெரியும் உங்களுக்கு. நீ, நீங்கள், நீ எல்லாமே ஒரே வேர்டு தான். யூ தெரியும் உங்களுக்கு. தமிழ் மாதிரி இல்லை. ஏற்கனவே தமிழை பற்றி சொல்கிறப்ப ரொம்ப மரியாதையான லாங்குவேஜ் தமிழ்னு சொல்லியிருக்கோம். என்ன காரணம்னா வாடா, நீ வா, நீ, நீங்கள், நீவிர் எல்லாம் அதில் வந்துடும். வாடா போடான்னு சொல்கிறதெல்லாம் வந்து தமிழில் தான் இருக்கும். வா போன்னு இருக்கும், வாங்க போங்கன்னு இருக்கும், இதெல்லாம் வந்து தமிழில் இருக்கும். ஆனால் யூ கம், யூ ஸ்பீக், யூ டெல் அப்படின்னு யூலேயே அடங்கிடும். ஒரே இது, வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே யூ தான் தெரியும் உங்களுக்கு. இந்த யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். நிறையா ஒரு 14 சென்டென்சஸ் பக்கம் பார்க்க போகிறோம். அதில் வெவ்வேறு சுச்சுவேஷனில் எப்படி ஹவு டு இன்ட்ராக்ட் வித் த செகண்ட் பர்சன், அது இன்னொருத்தரோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப வெவ்வேறு சுச்சுவேஷனில் எப்படி இருக்குன்னு மாடல் பார்க்க போகிறோம். அதை பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணால் தான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக டச்சிலே இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, செக்மெண்ட் 19 பார்ப்போம். You must have replied him properly when he had asked you at the time. அந்த நேரத்தில் அவன் கேட்டப்பவே நீ தகுந்த பதிலை சொல்லித்தான் இருந்திருக்கணும். You must have replied him properly when he had asked you at the time. அந்த நேரத்தில் இப்போ வந்து ஒருத்தன் கேட்குறான் ஒரு கேள்வி ஏதோ ஒன்று, அப்போ பதில் சொல்கிறதுக்கு மறந்துருக்கும். அப்போ திடீர்னு அப்புறம் ஞாபகம் வந்திருக்கும், அந்த பதில் அவன்கிட்ட அப்போவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணும். அப்போ உன் ஃப்ரெண்டு யாராவது சொல்லுவோம், அந்த நேரத்தில் நீ அப்போவே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் இப்போ மறந்துட்டு இப்போ புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. யூ மஸ்ட் ஹவ் ரிப்ளைட் இம் ப்ராப்பர்லி வென் ஹி ஹேட் ஆஸ்க்ட் யூ அட் த டைம். அந்த நேரத்தில் அவன் கேட்டப்பவே நீ தகுந்த பதில சொல்லித்தான் இருந்திருக்கணும். அதான் மஸ்ட்டுங்கிறதுக்காக சொல்லித்தான் இருந்திருக்கணும். சரி, செகண்டை பாருங்கள். யூ ஷுட் ஹவ் காட் இனஃப் கட்ஸ் டு டூ தட். யூ ஷுட் ஹவ் காட் இனஃப் கட்ஸ் டு டூ தட். அதை செய்கிறதுக்கு உனக்கு போதிய துணிச்சல் வேணும். ஒரு ஹிந்தி ஆக்டர் சொல்கிறாரு, அவருடைய வளர்ப்பு நாய் இறந்து போச்சு. ரொம்ப பிரியமாக வளர்த்த நாய். அந்த நாய் இறந்து போனோன்னே அவரால் ஒன்றும் தாங்கிக்க முடியல. ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணுறாரு ஒரு வாரத்துக்கு. அப்போ பத்திரிகை நிருபர்கள், சினிமா செய்தி போடுற நிருபர்கள் வந்து கேட்குறாங்க, ஏன் சார் இதுக்காக ஏன் வந்து ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு இருக்கீங்க? இன்னொரு நாய் பெட் டாக் எடுத்து வளர்க்கலாமே, வேறு நாய் எடுத்து வளர்த்துட்டு போகிறது, இதுக்காக ஏன் இவ்வளவு இப்போ இந்த அளவு? ஏதோ ஒரு நாள் 2 நாளில் பரவாயில்ல, ஒரு வாரம் ஷூட்டிங்கே கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துறீங்களே அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஹிந்தி ஆக்டர் சொல்கிறாரு, ஐ டோன்ட் ஹாவ் எனஃப் கட்ஸ் டு டூ அடாப்ட் another. I don't have enough guts to
டு அடாப்ட் another. இன்னொரு நாய் எடுத்து வளர்க்குற அளவுக்கு என் போதிய துணிச்சல் இல்லை. ஏன்னா என்ன காரணம்னா, மறுபடியும் அந்த மாதிரி இழப்பை நான் எதிர்நோக்கிறதுக்கு உண்டான மன வலிமை என்கிட்ட இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். யூ ஷுட் ஹவ் காட் எனஃப் கட்ஸ் டு, அதே மாதிரி தான் இந்த இடத்துல யூ ஷுட் ஹவ் காட் எனஃப் கட்ஸ் டு டூ தட்னா அதை செய்கிறதுக்கும் உனக்கு போதிய துணிச்சல் வேணும். அந்த ஹிந்தி ஆக்டர் சொன்ன வேர்டு என்ன, ஐ டோன்ட் ஹவ் எனஃப் கட்ஸ், கட்ஸ்னால் துணிச்சல், டு அடாப்ட் another, ADOPT, அடாப்ட்னா எடுத்து வளர்க்குறதுக்கு உண்டான துணிச்சல் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, நம்பர் 3 பாருங்கள். யூ ஹாவ் டு நோ தட் யூ கான்ட் டூ மச் பியாண்ட் தட். யூ ஹாவ் டு நோ தட் யூ கான்ட் டூ மச் பியாண்ட் தட். அதுக்கு மேலே நீ ஒன்றும் பெருசாக செய்ய முடியாதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எல்லை இருக்கும். ஒரு எல்லைக்கு மேலே நம்ம அதில் முயற்சி பண்ணால் அது முடியாது அப்படிங்கிற லெவல் வரும். அப்போ அதுக்கு தான் யூ ஹாவ் டு நோ தட் யூ கான்ட் டூ மச் பியாண்ட் தட். சரி, இதில் ப்ரூஸ்லி படம் பார்த்துருப்பீங்க, என்டர் த ட்ராகன்கிற படம். அந்த என்டர் த ட்ராகன்கிற படத்தில் உள்ள வில்லன் என்ன சொல்லுவான்னா, ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும். அப்போ அந்த மீட்டிங் மாதிரி எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து எல்லா நாட்டிலேருந்து போட்டியாளர்கள் வந்திருப்பாங்க அந்த ஃபைட்டுக்கு. அப்படி வர்றப்ப அவங்ககிட்ட ஒரு சொல்லுவார், இந்த வேர்டு சொல்லுவார், இதே டைப்பில் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, you have to know that there are certain things in life beyond which you can't try. There are certain things in life beyond which you shouldn't try. சில விஷயங்கள் உலகத்தில் இருக்குது, ஒரு அளவுக்கு மேலே அதை தாண்டி நீங்கள் அதில் முயற்சி பண்ணக்கூடாது அல்லது முயற்சி பண்ண முடியாது அப்படிங்கிறது வாழ்க்கையில் சிலது இருக்குது. எல்லாமே முயற்சி பண்ண முடியும், ஆனால் சிலது ஒரு எல்லைக்கு மேலே முயற்சி பண்ணாலும் நடக்காதுங்கிற விஷயங்களும் உலகத்தில் இருக்குங்கிற தெரிஞ்சுங்க அப்படிம்பார் அந்த வில்லன். there are certain things in life beyond which you shouldn't try. சில வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்குது, ஒரு எல்லையை தாண்டி அதில் இது நீங்கள் முயற்சியில் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி இங்கே பார்த்துங்க, அதுக்கு மேலே நீ ஒன்றும் பெருசாக செய்ய முடியாதுங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். யூ கான்ட் டு மச் பியாண்ட் தட். சரி, இப்போ 4th சென்டென்ஸை பார்ப்போம். யூ ஆர் த ரைட் பர்சன் டு டேக்கிள் சச் எ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அந்த மாதிரி சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க நீதாயா சரியான ஆள். யூ ஆர் த ரைட் பர்சன் டு டேக்கிள், சமாளிக்கிறது, டேக்கிள் சச் எ கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், சிக்கலான சூழ்நிலை. சரி, அடுத்த 5th சென்டென்ஸை பாருங்கள். யூ வில் பி ஹூக்ட் அப் இன் ஃபியூச்சர் இஃப் யூ என்கரேஜ் இஸ் மிஸ்டீட்ஸ். அவனோட கெடுதலான வேலைக்கெல்லாம் நீ ஊக்கம் கொடுத்தீன்னா பின்னாடி நீ மாட்டிக்குவ. யூ வில் பி ஹூக்ட் அப். ஹூக்டப்புன்னு என்ன, மாட்டிக்கிறது. ஹூக்குன்னு தெரியும் உங்களுக்கு, அந்த ஊக்குன்னு சொல்கிறோம்ல இந்த இதுக்கு போடுற ஊக்கு, அந்த ஊக்கு தான். அதே இதில் இது வந்து வெர்பு ஹூக், ஹூக்கு. இந்த இடத்துல ஹூக்ட் அப் அப்படிங்கிறது வர்பில், இந்த ஹூக்குங்கிறத வர்பாக சேர்ந்துருக்கு. யூ வில் பி ஹூக்ட் அப்னா நீ மாட்டிக்குவ, பிரச்சனை இல்லை. இன் ஃபியூச்சர், வருங்காலத்தில், பின்னாடிங்கிறது இன் ஃபியூச்சருங்கிறத பின்னாடிங்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்கோம். யூ வில் பி ஹூக்ட் அப் இன் ஃபியூச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தன் ஏதாவது கெடுதலான வேலை செய்கிறான், அவனுக்கு தோண போயிட்டுருக்கான், ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுறான், அதை பண்ணுறான்னு சொல்லி சில கெட்ட வேலைகள், ஒருத்தன் சண்டை இழுக்கிறது, இது பண்ணுறது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இவன் என்கரேஜ் பண்ணுறான், ஊக்கம் கொடுக்குறான். அப்படின்னா அவனை பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க ஃப்ரெண்டுக்கிட்ட, அவனோட கெடுதலான வேலைக்கெல்லாம் நீ ஊக்கம் கொடுத்தீங்கன்னா பின்னாடி நீ மாட்டிக்குவேன். யூ வில் பி ஹூக்ட் அப் இன் ஃபியூச்சர் இஃப் யூ என்கரேஜ் இஸ் மிஸ்டீட்ஸ். கெட்ட வேலை, கெடுதலான வேலை செய்கிறான், அதுக்கு நீ துணை போகிற அல்லது ஊக்கம் கொடுக்குற, அதை பண்ணாத, பின்னாடி நீ மாட்டிக்குவேன். அவன் மாட்டிக்கிறானோ இல்லை, நீ மாட்டிக்குவேன், ஜாக்கிரதை அப்படின்னு ஒருத்தனை இது பண்ணுறது, எச்சரிக்கை கொடுக்குறது. அப்போ யூ வில் பி ஹூக்ட் அப் இன் ஃபியூச்சர் இஃப் யூ என்கரேஜ் இஸ் மிஸ்டீட்ஸ். அடுத்த 6th சென்டென்ஸை பாருங்கள். யூ மஸ்ட் ஆன்சர் ஹிம் டிட் ஃபார் டேட் டு சேவ் யுவர் செல்ஃப். யூ மஸ்ட் ஆன்சர் ஹிம் டிட் ஃபார் டேட். இந்த டிட் ஃபார் டேட்டுங்கிறது ஒரு இடியம்னு சொல்லுவாங்க. இடியம் டிட் ஃபார் டேட் அப்படிங்கிறது இடியம்னுங்கிற இது, இடியம் ஃப்ரேஸுங்கெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது. அது நேரடி அர்த்தம் இருக்காது, அது சுற்றி வளைச்சி உள்ள அர்த்தம் இருக்கும். அதுக்கு தான் இந்த டிட் ஃபார் டேட்டுங்கிற பதிலுக்கு பதில். அப்போ யூ மஸ்ட் ஆன்சர் ஹிம் டிட் ஃபார் டேட் டு சேவ் யுவர் செல்ஃப். நீ ஒன்றை காப்பாற்றிக்கிறதுக்கு அவனுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தே ஆகணும், நீ பண்ணியிருக்கணும். சொன்னோன்னா ஒரு பதிலுக்கு பதில் கொடுத்துருக்கணும். நீ பாட்டு கம்மன் இருந்துட்டு இப்போ விஷயம் முத்தி போனதுக்கப்புறம் அலட்டிக்கிட்டு புண்ணியம் இல்லை. அதனால் யூ மஸ்ட் ஆன்சர் ஹிம் டிட் ஃபார் டேட்னா பதிலுக்கு பதில். ஒரு இது சொல்கிறான்னா அதுக்கு தகுந்த பதில் கொடுக்குறதுக்கு பேர் டிட் ஃபார் டேட்னு சொல்கிறது, பதிலுக்கு பதிலடி கொடுக்குறது. 7th சென்டென்ஸை பாருங்கள்.
யூ ஷுட் ஸ்பீக் டு ஹிம் ஃபர்ஸ்ட் சின்ஸ் யூ ஹாவ் பீன் இன் டச் வித் ஹிம். அவரோட தொடர்பு இருக்கிறதால நீ தான் அவர்கிட்ட முதல்ல பேசணும். இப்போ சில சுச்சுவேஷன் வரும், ரொம்ப நாளாக ஒருத்தரோட பேசாமல் நிறைய பேர் ஒரு குடும்பம் வந்து ஒதுக்கிட்டு இருப்பாங்க, அல்லது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆஃபீஸராக இருக்கலாம், ஏதோ ஒருத்தர் அவங்களோட ரொம்ப நேரம் ரொம்ப நாள் டச்சில் இல்லாமல் இருப்பாங்க மற்றவங்களாம். அப்போ அவரை போய் மீட் பண்ணணும், ஏதோ சிபாரிசுக்காகவோ அல்லது ஒரு ரிலேட்டிவ்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வைக்கிறதுக்கோ இதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக போகிறப்ப நாங்கள்லாம் போனால் நல்லா இருக்காது, நீ தான் அவரோட இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தையில் இருக்க, தொடர்பில் இருக்க, நீ பேசு ஃபஸ்ட்டு, அப்புறம் நாங்கள் பேசிக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை இழுத்துட்டு போகிறோம். யாராவது ஒருத்தரை அவரோட டச்சில் இருக்கவரை, ஒரு விஐபியோ அல்லது ஒரு ரிலேட்டிவோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் யாரும் மற்றவங்களாம் ஒரு 4-5 பேர் போகிறீங்கன்னா பாக்கி 4 பேர் அவர்கிட்ட டச்சில் இல்லை அல்லது அவரோட சரியான தொடர்பில் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அந்த தொடர்பில் இருக்கவரை பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க. நீ தான் ஏன் முதல்ல பேசணும், நாங்கள் முதல்ல பேச நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த நேரத்தில் யூ ஷுட் ஸ்பீக் டு ஹிம் ஃபர்ஸ்ட் சின்ஸ் யூ ஹாவ் பீன் இன் டச் வித் ஹிம். சின்ஸுங்கிறது இந்த இடத்துல பிகாஸ்ன்னு அர்த்தம். சின்ஸுக்கு 2 அர்த்தம்னு முன்னாடியே பேசியிருக்கோம், அதை பற்றி சின்ஸை பற்றிலாம் சொல்லியிருக்கோம் முன்னாடி ஏர்லியர் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். சின்ஸ்ன்னு சொன்னால் பிகாஸ்ன்னு ஒரு அர்த்தம், ஆகவே அப்படின்னு அர்த்தம், அல்லது இன்னொரு அர்த்தம் என்ன, ஆஃப்டர்னு அர்த்தம் சின்ஸ். ஸோ ஹி ஹஸ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2018 அப்படின்னா 2018 வருஷத்துலேருந்து அவர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறப்ப ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங். இந்த ஹேஸ் பீன் ஹேவ் பீனுங்க பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னால் இந்த வரைக்கும் முன்னாடி ஆரம்பித்து இன்னும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத சொல்கிறது தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அந்த டைப்பில் வர்றப்ப இந்த பீன் போட்டு சொல்கிறோம். யூ ஷுட் ஸ்பீக் டு ஹிம் ஃபர்ஸ்ட் சின்ஸ் யூ ஹாவ் பீன் இன் டச் வித் ஹிம். நீ தொடர்பில் பழைய தொடர்பு இன்னமும் கண்டினியூ பண்ணி நீ வச்சுருக்க, அவரோட தொடர்பில் இருக்க, அதனால நீ தான் சரியான ஆள் பேசுகிறதுக்கு அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸோட அர்த்தம். அவரோட தொடர்பில் இருக்கிறதால நீ தான் அவர்கிட்ட முதல்ல பேசணும். சரி, இப்போ இந்த யூங்கிறத வேர்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணி நம்ம அந்த செக்மெண்ட் 19 கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 7 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இப்போ 8th சென்டென்ஸை நம்ம பார்ப்போம். யூ டிடன்ட் ரிமைண்ட் மீ ஆஃபன் அபவுட் திட் மேட்டர். நீ அடிக்கடி அந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஞாபகப்படுத்தலை. ஒரு விஷயம் செய்யணும், இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்யணும்னு நீங்களும் ஃப்ரெண்டும் முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவனும் மறந்துட்டான், நீங்களும் மறந்துட்டீங்க அந்த விஷயத்தை பற்றி. அப்புறமா அந்த விஷயத்தை ஒரு டெட்லைன் வர்றப்ப, ஆஹா தேதி இது இன்னும் 2 நாள் தானே இருக்குது, இப்போ போய் அவசரப்பட்டு செய்யணுமே, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அது இன்னும் கிளியராக செஞ்சுருக்கலாமே, அடடே நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, என்கிட்ட ஞாபகப்படுத்த நான் ரிமைண்ட் பண்ண என்ன அப்படின்னு உன் ஃப்ரெண்டை நீ கோச்சிக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி அவன் ஒன்றை கோச்சிக்குவான். ஆக யூ டிடன்ட் ரிமைண்ட் மீ ஆஃபன், அடிக்கடி என்னை நீ ஞாபகப்படுத்தலை அபவுட் தட் மேட்டர், அந்த விஷயத்தை பற்றி நீ அடிக்கடி ஞாபகப்படுத்தலை, அதனால் விட்டுட்டோம், நீ மறந்துட்டேன் நானும் மறந்துட்டேன், டெட்லைன் டேட் வேறு நெருங்கிட்டு, நீ அடிக்கடி இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஞாபகப்படுத்தலை அப்படிங்கிறது. சரி, நம்பர் 9 பாருங்கள். யூ மஸ்ட் ரியலைஸ் ஃபர்ஸ்ட் வாட் ஹார்ம் யூ டிட் ஃபார் ஹிம். என்ன மாதிரி கஷ்டத்தை நீ அவனுக்கு கொடுத்தங்கிறத முதல்ல நீ உணரணும். ஒரு பிரச்சனை உன் ஃப்ரெண்டுக்கும் அதுக்குமோ அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்குள்ள 2 பேருக்கோ ப்ராப்ளம்னு வச்சுக்குவோம். அப்போ ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, அவன் இன்னொரு ஆள் அவனோட ஃப்ரெண்டு அவனுக்கு என்ன பண்ணான், அந்த பிரச்சனை பண்ணாங்கிறதையே சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ நடுநிலைமையாக இருந்து பேசுகிற. அப்போ நடுநிலைமையாக இருந்து உன் ஃப்ரெண்டுக்கும் உனக்குமோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் 2 பேருக்குள்ளேயோ ஒரு பஞ்சாயத்து மாதிரி அவங்கள சமாதானப்படுத்தி வைக்கிற முயற்சியில் நீ இறங்கியிருக்க. அப்படி இறங்கியிருக்க நேரத்தில் அவன் அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான், அவனோட ஃப்ரெண்டோ அல்லது அவனோட ரிலேட்டிவ் என்ன பண்ணாங்கன்னு பிரத்தியார் பண்ணதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கானுடைய, இவன் என்னென்ன கெடுதல் அவனுக்கு செஞ்சுருக்காங்கிறத சொல்லவே இல்லை, அவன் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை. அப்போ நீ நடுநிலைமை இருந்து அவனை உணர வைக்கணும். அப்போ சொல்கிறப்ப யூ மஸ்ட் ரியலைஸ் ஃபர்ஸ்ட் வாட் ஹார்ம் யூ டிட் ஃபார் ஹிம். யூ மஸ்ட் ரியலைஸ் ஃபர்ஸ்ட் வாட் ஹார்ம் யூ டிட் ஃபார் ஹிம். என்ன மாதிரி கஷ்டத்தை நீ அவனுக்கு கொடுத்தங்கிறத முதல்ல நீ உணரணும். அவன் அதை பண்ணான் இதை பண்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிய ஒழிய நீ அவனுக்கு என்ன பண்ண, ஏதாவது நல்லது பண்ணுறியா, நீயும் கெடுதல் பண்ணுறீங்கள, அதுக்கு பதிலாக தானே அவன் பண்ணுறான், அதை நீ உணர்ந்துக்கணும். ஸோ யூ மஸ்ட் ரியலைஸ் ஃபர்ஸ்ட் வாட் ஹார்ம்னு கஷ்டம் யூ டிட் ஃபார் ஹிம். சரி, நம்பர் 10 பாருங்கள். யூ ஃபஸ் மச் ஓவர் தட் மேட்டர். அந்த விஷயத்தில் நீ ரொம்ப அலட்டிக்கிற. சில சமயம் பார்த்தா ஒன்றுமே இல்லாததுக்கு இருந்து அலட்டிக்குவாங்க, ரொம்ப ஒரே உணர்ச்சி பேசப்படுவாங்க, ஸ்ட்ரெஸ் பண்ணிடுவாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீ சொல்லணும், யூ ஃபஸ் மச் ஓவர் தட் மேட்டர். அந்த விஷயத்தில் நீ ரொம்ப அலட்டிக்கிற.
யூ ஃபர்ஸ்ட் மச் ஓவர் தட் மேட்டர். அடுத்தது 11 பாருங்கள். யூ ஆர் நாட் த ஒன்லி ஒன் அஃபெக்டட் பை தட் ப்ராப்ளம். அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டது நீ ஒருத்த மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். நீ மட்டும் ரொம்ப எனக்கு தான் பாதிப்பு வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்க. அது அப்படி இல்லை. நீ மட்டும் இல்லை, நிறையா பேர் பாதிச்சிருக்காங்க, நீயும் பாதிச்சிருக்க. அதனால ரொம்ப நீ இது பண்ணிக்க வேண்டாம். இதையே பற்றி நினச்சிக்கிட்டு மனசை கஷ்டப்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிற ஆறுதல் சொல்கிறப்ப யூ ஆர் நாட் த ஒன்லி ஒன் அஃபெக்டட் பை தட் ப்ராப்ளம். அந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டது நீ ஒருத்த மட்டும் இல்லை. சரி, 12வது சென்டென்ஸை பாருங்கள். யூ ஷுட் ஆல்வேஸ் பி வித் ஹிம் த்ரூ திக் அண்ட் தின். இப்போ திக் அண்ட் தின் அப்படின்னா, திக்குன்னா இது ஒரு இடியோமேட்டிக் சென்டென்ஸ், திக் இடியோமேட்டிக் ஃப்ரேஸ். திக் அண்ட் தின்ங்கிறப்ப திக்குன்னா என்ன, கெட்டி, தின்னுன்னா ரொம்ப மெல்லிசுன்னு அர்த்தம். அந்த அர்த்தம் இல்லை. திக் அண்ட் தின்னு சொன்னால் நல்ல காலத்துலேயும் சரி கெட்டதும். ஒருத்தன் பண வசதியோட பணக்காரனா நல்லா செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்புறம் பணமெல்லாம் செலவழிஞ்சு ஏழ்மையாக இருக்கான். சில பேர் அனுபவம் நல்ல பணம் இருக்க வரைக்கும் அந்த சொந்த பந்தமெல்லாம் ஒத்திக்கிட்டு இருக்கும். அப்புறம் பணம் கரைஞ்சி போய் அவன்கிட்ட ஒன்றும் இல்லை, கடனாளி ஆகிட்டானோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப விசுவாசமாக சில வேலைக்காரங்களும் சரி, ரிலேட்டிவ்ஸ் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த மாதிரி 3 கேட்டகரியில் உள்ளவங்க ஒருத்தனுக்கு நல்ல காலம் இருக்கப்பவும் இருப்பாங்க, வசதியோடு நல்லபடியாக இருக்கவும் இருப்பாங்க. கெட்ட காலம் வந்துட்டு அப்பவும் விடாமல் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. சில பேர் ரொம்ப அபூர்வமாக இருக்கும் அவங்கள பார்த்தா. இது ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயும் இருக்கும், இந்த வேலை பார்க்குறாங்களா அவங்க கீழே வேலை பார்க்குறவங்ககிட்டையும் இருக்கும், அதேமாதிரி ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் இருக்கும். இதை நீங்கள் அபூர்வமாக சில இடங்களில் பார்க்கலாம். அதனால் ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இது பண்ணிவிட்டு என்ன இது இல்லைன்னு கொஞ்சம் விலகுறான்னு வச்சுக்கோமே, அப்போ ஒரு அட்வைஸ் பண்ணணும். யூ ஷுட் ஆல்வேஸ் பி வித் ஹிம் த்ரூ திக் அண்ட் தின். நல்லதோ கெட்டதோ எப்போது நீ அவரோட தான் இருக்கணும். ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறேன், இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அப்புறம் சரியாயிடும், அதுக்காக அவரை விட்டு பிரிஞ்சு வராத, இல்லாத அவரோட விரோதம் பாராட்டாத அப்படின்னு ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறப்ப யூ ஷுட் ஆல்வேஸ் பி வித் ஹிம் த்ரூ திக் அண்ட் தின். எந்த சுச்சுவேஷன்லையும் யாருக்கு வேணால் நீங்கள் சொல்லலாம், நல்லதோ கெட்டதோ எப்போது நீ அவரோட தான் இருக்கணும். யூ ஷுட் ஆல்வேஸ் பி வித் ஹிம் த்ரூ திக் அண்ட் தின். நல்லதோ கெட்டதோ. சரி, 13th சென்டென்ஸ் பாருங்கள். யூ மைட் ஹவ் காட் மச் ஆங்கர் இஃப் யூ ஹர்ட் ஹிஸ் ஃபில்தி வேர்ட்ஸ். அவனோட அசிங்கமான வார்த்தைகளை நீ கேட்டிருந்தா ரொம்பவே கோவப்பட்டிருப்பே. நீ நல்ல வேளை நீ கேட்கல, கண்டபடி திட்டான். நல்ல வேளை நேராக கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப கோவம் வந்திருக்கும். பரவாயில்ல, கேட்காம இருக்கு, நல்லது, போ, நீ இல்லாதவோ திட்டி தொலைச்சிட்டான், விட்டுரு, மறந்துரு. யூ மைட் ஹவ் காட் மச் ஆங்கர். கோவப்பட்டிருப்பே, யூ மைட் ஹவ் காட் மச் ஆங்கர். கோவப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். யூ மைட் ஹவ் காட் மச் ஆங்கர் இஃப் யூ ஹர்ட் ஹிஸ் ஃபில்தி வேர்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த டென்ஸ் ஹேட் யூஸ் பண்ணுறது இருக்கா. இஃப் யூ ஹர்ட் ஹிஸ் ஃபில்தி வேர்ட்ஸ். அப்போ இது வந்து ஹேர்டுன்னு போட்டுக்கலாம், அல்லது ஹேர்டும் போடலாம். இஃப் யூ ஹேட் ஹர்ட் ஹிஸ் ஃபில்தி வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது ஹேட் போடாமையும் சொல்லலாம். சரி, யூ மைட் ஹவ் காட் மச் ஆங்கர் இஃப் யூ ஹர்ட் ஹிஸ் ஃபில்தி வேர்ட்ஸ். இந்த இடத்துல ஹேடு போடணும், போடாமல் இருக்கலாம். இப்போ ஹேடு போட்டுருந்தால் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது ஹேட் எங்கே யூஸ் பண்ணணும், 2 விஷயம் ஒன்று பின்னாடி ஒன்று நடந்தால் முதல் விஷயத்துக்கு ஹேட் போடணும். அப்போ ஹர்ட் இஸ் ஃபில்தி வேர்ட்ஸுங்கிறது கெட்ட வார்த்தைகளை கேட்குறது ஃபஸ்ட்டு, அப்புறம் கோவப்படுறது அப்புறம். அதனால் இந்த இடத்துல ஹேட் போடணும், ஆனால் போடாமையும் இருக்கலாம். கான்வர்சேஷன் இங்கிலீஷில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூ மைட் ஹவ் காட் மச் ஆங்கர் இஃப் யூ ஹர்ட் இஸ் ஃபில்தி வேர்ட்ஸ். அடுத்து 14 பாருங்கள். யூ ஷுட் ஹேவ் அவாய்டட் ஹேஸ்டி கன்க்ளூஷன்ஸ் இன் தட் மேட்டர். அந்த விஷயத்தில் அவசர முடிவு எடுத்ததை நீ தவிர்த்திருக்கணும். யூ ஷுட் ஹவ் அவாய்டட் ஹேஸ்டி கன்க்ளூஷன்ஸ். அவசர முடிவு எடுத்தது யூ ஷுட் அவாய்டட், எடுத்திருக்கணும், அதை தடுத்திருக்கணும், இல்லாட்டி தவிர்த்திருக்கணும். இன் தட் மேட்டர், அந்த விஷயத்தில் அவசர முடிவு எடுத்ததை நீ தவிர்த்திருக்கணும். யூ ஷுட் ஹேவ் அவாய்டட் ஹேஸ்டி கன்க்ளூஷன்ஸ் இன் தட் மேட்டர். அந்த விஷயத்தில் நீ அவசர முடிவு எடுத்ததை நீ தவிர்த்திருக்கணும். சரி, இந்த 14 சென்டென்ஸ் நிறையவே பார்த்துட்டோம். 14 சென்டென்ஸ் யூன்னு வச்சு நிறைய சென்டென்ஸு ஃப்ரேம் பண்ணிட்டோம். அதே மாடலில் நீங்கள் வெவ்வேறு சுச்சுவேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதையே அப்படியே யூஸ் பண்ணலாம், அப்படியே போட்டு உல்டா பண்ணி யூஸ் பண்ணலாம், அல்லது அதே அதுக்கு பதிலாக வேறு ஆளை போட்டு இது பண்ணலாம். ஆக வெவ்வேறு சுச்சுவேஷனில் எப்படிலாம் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் கான்வர்சேஷன் இங்கிலீஷில், ஸ்போக்கன் இங்கிலீஷில் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 19th செக்மெண்ட்டை இதோட முடிச்சுக்கிட்டு செக்மெண்ட் 20ல் we will meet again with another interesting topic. Until then, goodbye.